ஐடி ஊழியர் கவின் வெட்டி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் இழப்பீடான நிவாரண நிதியை பெற்றுக்கொள்ள மறுப்பு தெரிவித்துள்ள கவினின் பெற்றோர் நிதி வேண்டாம், நீதிதான் வேண்டும் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம் வணக்கம். அவர்களுக்கு எவ்வளவு நிதியானது வழங்கப்பட இருந்தது? அவர்கள் மறுப்பு தெரிவித்து என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள்? அதாவது நெல்லை கேடிசி நகர் பகுதியில வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அந்த கவின் என்ற இளைஞர் வழக்கு தொடர்பாக தற்போது விசாரணை நடந்து வருகிறது. ஏற்கனவே ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது அந்த நவீன் காதலித்ததாக சொல்லப்பட்ட பெண்ணினுடைய சகோதரர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரது தந்தை தாய் ஆகிய இருவரிடமும் தொடர் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அவர் தந்தை தாய் இருவருமே உதவி ஆய்வாளராக இருக்கக்கூடிய நிலையில விசாரணை காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழல்ல நேற்றைய தினம் அந்த வழக்கு தொடர்பாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் கொலை ஆயுதங்கள், பயங்கரமான ஆயுதங்களை பயன்படுத்தியது உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டால் முதற்கட்ட நிதியானது வழங்கப்படும். அதாவது பல்வேறு கோரிக்கைகளோடு அடங்கிய அந்த நிதிகள் வழங்கப்படும். அந்த நிதியின் அடிப்படையில இன்றைய தினம் அந்த வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து அந்த நிதியை கவின் இல்லத்துல தூத்துக்குடி ஆறுமுகமங்கலத்தில் கொண்டு போய் கொடுத்திருக்கிறார்கள். அப்போது எங்களுக்கு நிதி வேண்டாம், நீதிதான் வேண்டும். நாங்கள் வைத்த கோரிக்கையான அந்த இருவரும், அதாவது அந்த கைது செய்யப்பட்ட நபருடைய தாய் தந்தை ஆகிய இருவரையுமே கைது செய்ய வேண்டும், அந்த பெண்ணையும் வழக்கில் சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கை வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கையை நிறைவேற்றிவிட்டு எங்களை பார்க்க வாருங்கள், எங்களுக்கு நிதி வேண்டாம் என அந்த திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். முதற்கட்ட நிதியாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் உள்ள நிதி 6 லட்சம் கொடுக்க சென்ற போது இந்த நிகழ்ச்சியானது நடந்திருக்கிறது. தொடர்ந்து காவல்துறையினரும் அந்த சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகளும் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் எங்களுக்கு நீதி மட்டுமே வேண்டும், நிதி வேண்டாம் என்பதை அவர்கள் திட்டவட்டமாக சொல்லி அவர்களை திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராமசுந்தரம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.